கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்கள் மோசஸ் மகேந்திரன். இந்த நாளிலும் வேதத்தில் ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம். தினமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம சபைக்கு போகிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. இப்படி நாம் தினம் ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அநேகர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்தோத்திரம்? வேதம் சொல்லுகிறது, யாபேசின் எல்லைகளை விரிவுபடுத்தின தேவன் நம்முடைய எல்லைகளையும் விரிவுபடுத்துவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். ஏன் நம்முடைய எல்லைகள் விரிவுபடுத்தவில்லை? ஏன் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியவில்லை என்று சொல்லி நாம் இன்று எதனால அந்த ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியல, என்ன காரணம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் இப்படியா சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம், துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம், கர்த்தருடைய சாபம் இருக்கும், நீதிமானுடைய வீட்டிலேயோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்குமா? அப்போ ஸ்தோத்திரம், ஒருவேளை நாம நினைக்கலாம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நல்ல வேதத்தை தியானிக்கிறேன், நல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் விடாமல் திருச்சபைக்கு போறேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஏன் என்னுடைய வீட்டில் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் இன்னும் எங்களுடைய வீட்டில் ஸ்தோத்திரம் பலவீனங்கள், ஏன் இன்னும் எங்களுடைய வீட்டில் உபத்திரங்கள், பாடுகள் என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும். அப்போ துன்மார்க்கன் யார்? இப்போ நம்ம குடும்பமாக ஆண்டவர் ஆராதிக்கிறோம், குடும்பமாக திருச்சபைக்கு போகிறோம், ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறலை. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்ன வாக்கு தத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறலை. வியாதிகள் ஒன்றும் உன்னை அணுகாது என்று சொன்ன வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறலை. இப்படி நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கும். அப்போ நம்ம குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், குடும்பமாய் ஆண்டவரை தேடுகிறோம். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறது, எங்கேயோ ஒரு நபர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நபர் செய்கிற அந்த காரியத்தின் நிமித்தமாய் முழு குடும்பமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறோம். ஒரு நபர் செய்கிற காரியத்தின் நிமித்தமாய், தவறு நிமித்தமாய், துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் இந்த பூமியில வைத்திருக்கிற, நாம எல்லோரும் சுதந்திரிக்கும்படியாய் வைத்திருக்கிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களை நாம் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறோம். அப்போ யார் அந்த ஸ்தோத்திரம் காரியத்தை செய்து கொண்டிருக்கிற? ஒருவே எல்லாரும் நினைக்கலாம், நான் பரிசுத்தவான், நான் பாவம் செய்யாதவன், நான் பாவி அல்ல என்று சொல்லி இன்னும் பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம். பாவம், நிறைய பாவங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஏன் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு வியாதி? நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட உபத்திரங்கள் என்று சொல்லி ஒருவேளை இன்னைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், அங்கே மோசே மரித்த பின்பு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எரிகோ பட்டணத்திற்கு பிடிப்பதற்கு முன்பாக அந்த பட்டணத்தை உங்களுடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுப்பேன். அங்க இருக்கிற எந்த சாபத்தீட்டான காரியங்களையும் பொருட்களையும் நீங்க எடுத்து வரக்கூடாது, அதை எல்லாவற்றையும் சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். யோசுவா புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல
நாம் பார்க்கிறோம். 1வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், அங்கே ஆகான் என்பவன் அந்த எரிகோ பட்டணத்துல அவனுடைய கண்களுக்கு கவர்ச்சியா இருந்த பொருட்களை இச்சித்து சாபத்தீட்டானதை எடுத்து வந்தான் என்று சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, நாம பார்க்கிற எல்லா பொருட்களும் ஸ்தோத்திரம் பளபளப்பா தான் இருக்குது. ஆமென். எதெல்லாம் பளபளப்பா இருக்குதோ அதையெல்லாம் நம்மளை சீர்கெடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இங்க பாருங்க ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க அந்த பட்டணத்துல உள்ள ஒன்றையும் எடுத்துட்டு வரக்கூடாது, எல்லாவற்றையும் சுட்டரிக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் என்று சொன்னால், எனக்குள்ளாய் ஒருவன் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் புது சிருஷ்டியா இருக்க வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும். பழைய மனிதன் உள்ள இருக்கிற எல்லா பழைய மனிதனும் வெளியேற்றப்பட வேண்டும், வெளியே போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு அநேகர் பழைய மனிதர்களை, பழைய பாவங்களை தனக்குள்ளாய் வைத்து கொண்டு அந்த பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, இங்கேயும் ஒரு மனிதன் அதை தான் செய்தான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க எல்லாவற்றையும் சுட்டரிச்சு போட்டுறணும், எதையும் நீங்க எட்டு வரக்கூடாது. அங்க பார்க்கிறான், அவனுடைய கண்களுக்கு பளபளப்பா இருக்கிறது. அவன் பார்க்கிறான், அதை எப்படியாவது நாம் இச்சித்து கொள்ள வேண்டும், எப்படியாவது அதை நாம் எடுத்துட்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்பட்டது தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார்ல, இது சாபத்தீட்டானது. இந்த தேசம் ஒரு சாபமான ஒரு தேசம், இந்த பட்டணம் ஒரு சாபமான ஒரு பட்டணம். அதை நீங்க என்ன செய்யணும், பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற அந்த பொருட்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, எடுத்துட்டு வரக்கூடாது. இங்க இந்த ஆகானுக்கு ஆசை வந்துருச்சு, எப்படியாவது இந்த பொருளை நாம இச்சித்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, எதுக்காக இதை சொல்ல வரேன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு குடும்பத்துல நீங்க 4 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்கன்னா அதுல நீங்க 4 பேர் பரிசுத்தமா இருக்கலாம், நீங்க 4 பேர் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்து நீங்க ஓடலாம். ஆனா நீங்க அப்படி ஓடி கூட 5வது இருக்கிற நபர் பாவத்தை செய்வது நிமித்தம், 5வது இருக்கிற நபர் துன்மார்க்கமாய் நடப்பது நிமித்தம், செய்வது நிமித்தம் அந்த 4 பேரும் ஜெபிக்கிற ஜெபம் வீணாய் போகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கேயும் ஏன் இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால், ஒருவன் தான் ஆகான், ஆகான் தான் தவறு செய்தான், ஆகான் மாத்திரம்தான் தண்டிக்கப்பட வேண்டும். இங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், பிரியமானவர்களே, அங்க ஒரு ஆயின் பட்டணத்துக்கு வராங்க, ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க போங்க, அந்த பட்டணத்தை நான் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்பேன். அங்க வேவு பார்க்க போகிறார்கள். கொஞ்ச ஜனம் தான் இருக்கிறாங்க. வந்து யோசுவாவின் இடத்துல சொல்லுகிறாரே நாம் பார்க்கிறோம், கொஞ்ச ஜனங்கள் தான் இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் போக தேவையில்லை, கொஞ்ச பேர் போனா போதும், அந்த பட்டணத்தை நாம் என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட போறாங்க. அங்க என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த ஆயின் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் 3000 பேர் முதுகை காட்டி ஓடி வந்தார்கள் என்று சொல்லி, அதுல அநேகர் வெட்டப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒருவன் தானே தவறு செய்தான், ஒருவன் தான் பாவம் செய்தான், ஒருவன் தான் சாபத்தீட்டான ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து தங்களுடைய பாளையத்துல புதைத்து வைத்தான். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் அந்த உபத்திரத்தை அனுபவிக்க வேண்டும்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் 3000 பேர் முதுகை காட்டி ஓடி வர வேண்டும்? பாருங்க, ஒருவன் செய்த தவறின் நிமித்தம், ஒருவன் செய்த காரியத்தின் நிமித்தம், ஒருவன் சாபத்தீட்டானதை எடுத்து கொண்டு வந்து தங்களுடைய பாளையத்துல தன்னுடைய வீட்டுல புதைத்து வைத்தது நிமித்தம் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் முதுகை காட்டி கொண்டு ஓடி வந்தார்கள் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அப்போ ஸ்தோத்திரம், அப்போ ஒருவர் செய்கிற தவறு நிமித்தம், ஒருவர் செய்கிற பாவத்தின் நிமித்தம் முழு குடும்பமும் முழு திருச்சபையும் முழு ஊழியங்களிலும் என்ன உண்டாகும் என்று சொன்னால் உபத்திரங்கள் உண்டாகும். அங்கே ஆண்டவருடைய பாருங்க கர்த்தருடைய சாபம் அங்கே இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் செய்கிற அந்த தவறு நிமித்தமாய், ஒரு மனுஷன் செய்கிற
அந்த காரியத்தின் நிமித்தமாய் மொத்த குடும்பமும் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அங்கே தவறு செய்ததோ ஒரே ஒரு ஆகான் தான். ஆனா அந்த ஒரு ஆகான் தான் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் தண்டிக்கப்பட வேண்டும்? அப்போ ஒருவன் செய்கிற பாவத்தின் நிமித்தமாய், ஒருவன் செய்கிற காரியத்தின் நிமித்தமாய் இங்கே முழு குடும்பமும் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய சாபம் துன்மார்க்கனுடைய வீட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இந்த சாபத்திலிருந்து நாம விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டுல தங்கியிருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, இங்கே யோசுவா 3000 பேர் முதுகை காட்டி ஓடி வந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்துல அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் போது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவாவே எழுந்து, ஏன் இப்படி இருக்கிறாய்? சோத்திரம், இஸ்ரவேலர் சாபத்தீட்டான காரியத்தை பாவம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் அந்த ஆயின் பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் நாம் இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் இழந்து போன பலவீனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மீண்டும் ஆயின் பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சாப தீட்டான காரியங்கள் உங்க பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அதை யார் செய்தார்களோ அவர்களை என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம், அங்கே இல்லாமை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. முழுவதும் அந்த யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ அவர்களை நிக்கிரகம் பண்ணினால்தான் நான் உங்களோட இருப்பேன், நான் உங்களோட வாசம் செய்வேன் என்று சொல்லி அங்கே யோசுவாவோடு கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப பாருங்க, ஆயின் பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்களால பிடிக்க முடியல. ஒருவேளை நினைக்கலாம், அங்கே ஸ்தோத்திரம், யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் ஏன் யோசுவாவை கைவிட வேண்டும்? வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகை காட்டி ஓடி வருவதற்கு ஸ்தோத்திரம் அங்கே என்ன காரணம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு காரணம் தான், அங்க ஒரு மனிதன் செய்த பாவம், ஒரு மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அங்க முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ துன்மார்க்கனுடைய வீட்டுல கர்த்தருடைய சாபம் இருக்கும். அப்ப அந்த கர்த்தருடைய சாபம் நம்முடைய வீட்டில இருந்து விலகணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டுல நிலைத்திருக்கணும்னு சொன்னா, முதலாவது நம்ம குடும்பத்துல இருக்கிற மொத்த நபர்களும் பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற வேண்டும். நம்முடைய துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம் விட வேண்டும். ஒருவர் செய்கிற பாவத்தின் நிமித்தமாய் நாம் முழு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஒருவன் செய்த அந்த தவறின் நிமித்தமாய் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் முதுகை காட்டி கொண்டு ஓடி வந்தார்கள். ஒருவேளை இன்னைக்கு நாம் முதுகை காட்டி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். யார் நம்முடைய வீட்டில் இன்னும் ஆண்டவரை முழுமையாய் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்க, பாவத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சிந்தித்து பாருங்க. ஒருவேளை நீங்க பாவத்தை செய்து கொண்டு இருப்பது நிமித்தமாய் முழு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோமா? இன்னைக்கு அந்த பாவத்தை விட்டு பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவத்தோடும் சாபத்தோடும் இருக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்ப உங்களுடைய நிலையான ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டில் நிலைத்திருக்க என் ஆண்டவர் உதவி செய்வனுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒருவேளை பாவத்தோடும் ஒருவேளை துன்மார்க்கத்தோடும் இருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தர் இந்த பிள்ளைகள் மனம் திரும்ப பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட என் ஆண்டவர்
நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.